கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 23/4/2025 உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பன், இன்றைக்கும் என்னுடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நிறைவும் அன்பும் ஆசீர்வாதம் விடுதலையும் அப்பா இவருடைய வாழ்க்கையிலிருந்து செயல்படும்படி நீர் செய்தல்லும்படி ஜெபிக்கிறேன். உடைய கிருபையானது இவருடைய வாழ்க்கையிலிருந்து பழுகி பெருகிட்டும், உடைய நிறைவானது இவருடைய வாழ்க்கையில் இருக்கட்டும். உடைய அன்பின் அபிஷேகத்தினால் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் ஒரு செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் பாதுகாப்பின் கிருபை இவரோடு இருப்பதாக, நிறைவுக்குள்ளாக இவருடைய வாழ்க்கையை நீர் நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். புலம்பல் 5:21 படி பூர்வ நாட்களில் இருந்தது போல எங்கள் நாட்களிலே புதியவைகள் ஆக்கும் என்று சொல்லி எழுதப்பட்டுக்கூடிய வார்த்தையின்படி அப்பா புதியவைகளை நீர் இவருடைய வாழ்க்கையில தந்து ஆசீர்வதித்து இவருடைய பேரை நீர் பெருமைப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். பாதுகாத்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காகவும் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 23/4/2025 இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கும்படியாக என்னுடைய சமூகத்தில் வருகிறேன்ப்பா. இந்திய தேசத்தை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. தேசமானது நன்மையை பார்க்கும்படி நீர் செய்தல்லும்படி ஜெபிக்கிறோம். உடைய கோலும் கைத்தடியும் தேசத்தை தேட்டட்டும். உடைய நிறைவானது தேசத்திலிருந்து செயல்படும்படி நீர் செய்தல்லும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய அன்பின் அபிஷேகம் தேசத்தில் இருப்பதாக, நீர் தருகிற நிறைவு எப்போதும் தேசத்திலிருந்து செயல்படும்படி நீர் செய்தல்லும்படியாக ஜெபிக்கிறேன்ப்பா. ஆண்டவருடைய பிரசன்னத்தினாலே தேசம் நன்மையை பார்க்கட்டும். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக. எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்று மாறாதவராகிய இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன்.